அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம அழகர் இருக்கார்ல, அழகருக்கு வந்து தர்மலிங்கம் தான் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவரை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தர்மலிங்கத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் போடுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா அறிவு தான் கால் பண்ணுறாங்க. சார் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே நான் மதுரையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்ன சார் இன்னும் ஊருக்கு போலையா, மதுரையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமையா எங்கள் அக்கா வேறு எங்கே போயிட்டான்னு தெரில, அவளை தேடி வேறு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னே ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கே தெரியாமல் ஒரு பயங்கரமான பிளானை வந்து பாரதி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற, என்ன பிளானு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், அவங்க அக்கா வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த சொத்து வந்து சும்மா தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையான ஒரு சொத்து வந்து தமிழ்கிட்ட தானே இருக்குது. அந்த சொத்தை வந்து உங்களுக்கு வந்து சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாகலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னையா சொல்கிறேன், நான் எங்கள் அக்கா கூட இருந்தது காரணமே அந்த சொத்து தான். அந்த சொத்து வந்து எங்களுக்கு வரணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாள் அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என் கைக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, இது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த பாரதியை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் உண்மையாக தான் சார், ஏன் சார் அவள் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அந்த வயிற்றில் வந்து குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சவனையும் சொத்து எல்லாமே அந்த குழந்தைக்கு போயிருன்னு சொல்லிட்டு கலைக்க போனவ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு சொத்தை விட்டு கொடுத்துருவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான். இது நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் ஆதி கால் பண்ணி கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், அவன்கிட்ட கேட்டால் அதெல்லாம் சொல்ல மாட்டான், அவன் பொண்டாட்டி சைடு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தால் நேரம் உங்கள் அக்காவை போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் நான் உங்களை செய்ய சொல்லலை, நானாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுக்காரு. யோ இரியா, சொத்துக்காக அதையும் நான் பண்ண தயங்க மாட்டேன், நான் எவ்வளோ மோசமானவன்ட்டு இந்த விஷயத்தில் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அறிவு வந்து ஃபோனை கட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இவர் ரொம்ப நேரமாக பேசுகிறத வந்து அங்கிட்டு வந்து நம்ம அழகர் நின்று பார்த்துட்டாரு. யோ மாமா இங்கே வாயா, யார்கிட்டையா நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏன் மாப்பிள்ள நான் யார்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாதா? இந்த ஊர் பிரசிடெண்ட்டியா நான், எனக்கு 1008 ஃபோன் வரும். ஏன் இப்போ கூட வந்து எனக்கு தெரிஞ்சவர் கால் பண்ணார். தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அதை வாங்கவா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா, எனக்கு என்னமோ உன் மேலே டவுட் வருது, நீ தான் வந்து தமிழ் கடத்தினதுக்கு பின்னாடி இருப்பியோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. யோ மாப்பிள்ள என்னையா பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்னை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் திருந்தி நானே நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை சும்மா விட மாட்டேன் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா, எனக்கு என்னமோ வந்து வெளியிலேருந்து ஒருத்தன் இந்த வேலை பண்ணியிருக்க மாட்டான், உள்ளே இருக்கிறவன் தான் பண்ணியிருப்பான்னு தோணுது. இங்கே பாரு மாப்பிள்ள, நான் என்னமோ மோசமானவன் தான், யாருக்கு, உனக்கும் என் பிள்ளைக்கு தான். நீங்கள் 2 பேருமே சேரக்கூடாதுன்னு நினச்சி நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மை தான். அதுக்காக நிறைய வேலையும் பண்ணேன். கடைசியில் இப்போ நானே மனசு மாதிரி உங்களை சேர்த்து வச்சுட்டேன். தமிழ் யாரியா, என் பேத்தி மாதிரி, அவளை போய் நான் கடத்துவேனா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரியா, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. சப்போஸ் அது மட்டும் உண்மை ஆச்சுன்னா சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ. உன்னையவே நான் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். அடுத்து உன் காசை வக்கீலை வச்சு வெளியில் வந்துடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னே தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு நின்றுட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாட்டியும் லட்சுமி வராங்க. டேய் இங்கே வாடா, என்னடா புது பழக்கம், இந்த பழக்கம் எப்பரா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. ஏத்தா என்னத்தா, ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாதா, டென்ஷனில் இருக்கேன் அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பெத்தவளா, தேவையெல்லாம் மனசை குழப்பி போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன, எனக்கு தெரியாதா, நான் வந்து கோவத்தில் இருக்கேன், இங்கே வேறு ஒரு கோவம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பாரு தர்மலிங்கம், இனிமேலும் நீ பிடிவாதமாக இருந்தால் ஒன்றும் யூஸ் கிடையாது, வனவாசம் போன மாதிரி தனியாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற வழியை பாரு, உன் மனசை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க தர்மலிங்கம் வந்து, இங்கே பாருமா, நானாவது மாறுறதாவது அந்த அழகரும் ஆதியும் எனக்கு கொடுத்த அடி வந்து என் மனசுக்குள்ளே வடுவாக மாறிடுச்சு, அவங்கள திருப்பி அடிக்காமல் நான் மாறவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தர்மலிங்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அறிவு விறுவிறுன்னு வந்து பாரதி அவங்க வீட்டுக்கு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு வந்து பூட்டி கிடக்கு, எங்கே போனா அந்த பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு அழகர் வந்து வராரு. யோ இங்கே இருக்கியா வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் உனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னையா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகுது. இப்போ எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்காக அந்த இடத்த காலி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, பாரதி ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், சொத்து என் கைக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னமோ பின்னாடி இருந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் தானே, அவளை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், இந்த சொத்து விஷயத்தில் நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பயங்காட்டுறியா, உனக்கு சாரி, உன்னைய பார்த்தா தமிழ் கூட பயப்பட மாட்டா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து அந்த இடத்துல வந்து அழகர் வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. என்ன இவன் பாட்டில் வந்தான் பேசினான் போய்கிட்டே இருக்கான்,
எனக்கு என்னமோ வந்து இவனுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு தோணுது. இங்கேருந்து தான் யாரோ வந்து இவனை வந்து ஏக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இவனுக்கு எல்லா விஷயமும் எப்படி தெரியுது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஆதி இருக்காங்கல்ல, சாரி பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆண்டாளுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, என் மாமியாரை வந்து எப்படி வீட்டுக்கு கொண்டு வரனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் கவலைப்படாதடி, அவங்க இன்னும் கோவிச்சுக்கிட்டா போயிருக்காங்க, இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணில் வந்து படுறதுக்கு லேட்டாக தான் ஆகும். கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் சந்தோஷமாக தான், நீ சந்தோஷமாக தான் இருப்ப, நீ தானே என்கிட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி, என்ன இருந்தாலும் ஆதி போயிருக்காரு, ஆனால் இன்னும் கூப்பிட்டே வரலையே, ஆதி ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சொன்னலடி, அவங்க வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எப்படியாவது ஆதி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராரு, கவலைப்படாதுன்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.